அவன்கிட்ட அதை கேட்டேன். நான் எப்படி கேட்கக்கூடாது. என்ன கேட்டேன் அப்படின்னா, இவர் பாடின அந்த பாட்டுக்கு அது யார் எழுதுனதுங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லணும் அல்லது நான் சொல்லணும், மேடு இல்லைன்னா நீங்கள் சொல்லணும், இவர் சொல்லணும், நான் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். ஒரு பேச்சாளரை போய் திடுக்கிட வைக்கக்கூடாது. சில பேர் அழுதுகிட்டே ஒடியாந்துருவாங்க. மேடை பேச்சா ஈஸி இல்லைங்க. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ முதல்ல எங்கள் அப்பா எங்கள் பள்ளிக்கூடத்தில் இலக்கிய மன்றத்தில் பேச சொன்னார். மேடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெஞ்சத்துக்கு போட்டு விட்டாங்க. அதில் மேலே ஏறி கிடுக்கிடுன்னு ஆடி பெஞ்சையும் சேர்த்து ஆட்டி உங்களிடையே பேச வந்திருக்கிற நான் சொல்லி என் பேர் மறந்து போச்சு. உங்களிடையே பேச வந்திருக்கிற நான், என் பேர் மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு. லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு பேர்லாம் ஞாபகம் வருது, லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வருது, ரஜினி மாமுது பேர்லாம் ஞாபகம். என் பேர் யார் சொல்லுவா? நான் கிட்ட இருக்கேன், கீழே இருந்து ஒரு இறக்கடா கீழே பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கும்? அழகா சொன்னாங்க. கண்ணாசனுடைய அந்த கவியரங்கத்தில் பாடின பாட்டுங்க. கண்ணாசன் சினிமாவில் மட்டும் பெரிய ஆள் கிடையாதுங்க. ஒரு முறை அமெரிக்கன் காலேஜுக்கு வந்திருந்தார். அப்போ அவரை என்ன சொல்கிறாங்க, தலைப்பு கொடுக்குறாங்க, காலத்தின் கோலம். இதுதான் தலைப்பு. இதில் அவருக்கு முன்னாடி சில பேர் கவிதை வாசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க, பையங்கள்லாம் வாசிக்கிறாங்க. அப்போ இவர் அங்கே ஒரு இந்த கடைசியாக இருந்த பையன் ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. பேசிட்டு அந்த பையன் வந்து கவிதையை வாசிக்க வர்றான். வாசிக்க கத்துறாங்க, ஊழையிடுறாங்க, உட்காரு கொன்றுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவன் அழுதுகிட்டே வந்து உட்காந்துட்டான். இப்போ கண்ணதாசன் போகிறாரு, கைதட்டு பின்னுறாங்க. இன்னும் வாசிக்கலை, அதுக்குள்ளேயே கைதட்டு பின்னுறாங்க. போன உடனே எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு, நான் எழுதிய கவிதைன்னார். கைதட்டினாங்க. நான் எழுதிய கவிதை. 2வது தடவை சொன்னார், அதுக்கு கைதட்டினாங்க. கவிதையை நான் எழுதினேன், அதுக்கும் கைதட்டினாங்க. இப்படியே வாசிக்க கைதட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ சொன்னாராம், இப்போ கைதட்டினீங்களே, இந்த கவிதை யாருக்கு தெரியுமா? அப்போ தான் அந்த பையன் வந்து கவிதை வாய்ச்சான்ல, அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து கைதட்டிங்கள்ல, அந்த கவிதை யாருக்கு தெரியுமா? அந்த பையன் வர்றப்போ அவன் பேப்பரை நான் வாங்கிட்டு என் பேப்பரை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். என் கவிதை அவன் வாய்ச்ச போது நீங்கள்லாம் அவனை உட்கார்றான்னு கத்தி அதை அவன் எழுதின கவிதையாக்கும்னு நீங்கள் ஒன்று கூட கேட்காம அவனை அழுகு வச்சு உட்கார வச்சிங்க. இப்போ அவன் எழுதின கவிதை நான் வாசிக்கிறேன், நான்கிறேன், கைதட்டுறீங்க. இதுதான் காலத்தின் கோலம். நீங்கள் ஆட்களை பார்க்கிறீர்களே தவிர அவருடைய கவிதையை பார்ப்பதில்லை. அவன் தாங்க கண்ணதாசன். என்ன அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா? செய்திகளை அவங்க எடுத்து சொல்ல நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு செய்தியும் எல்லா கலையும் ஆன்லைனில் படிக்க முடியுமாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். குரு இல்லாமல் சில கவிதைகள், சில இது கலைகளை படிக்கக்கூடாதுங்க சொன்னாங்க. அதுக்கு உண்மையாக யோகாசனம் இருக்குன்னு சொல்கிறோம்ல, யோகாசனம்ங்கிற ஒரு இது, அது ஒரு குருவோட தான் இருந்து படிக்கணும். டிவியை பார்த்துக்கிட்டு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் காலை தூக்கி இப்படி கழுத்தில் போட்டுருந்துருக்கான், கரண்ட்டு போயிடுச்சு, அப்படியே உட்காந்துருந்துருக்கான். அந்த அம்மா தட்டை கொண்டு வந்து மண்டலில் ஒரு அடி. 100 தடவை சொல்கிறதில்ல, இதை பார்த்து இதை செய்யாதேன்னு. அவன் அப்படியே அதுலேயும் முணங்கிட்டு நீ மாத்திரம் அதை பார்த்து சமையல் பண்ணுற அப்படின்னு இருக்கான். பழிக்கு பழி வாங்கிட்டான். கலைகளை அப்படித்தாங்க இருக்கணும். அடுத்து அதே மாதிரி சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை விஷயங்கள். ஏன் நீங்கள் ஒரு கோயிலை கட்டி பாருங்க, தஞ்சாவூர் பொம்மை சொன்னாங்களே, உங்களுக்கு தெரியாது இல்லைங்க. அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த தலை இருக்குல்ல, என்னதான் நீங்கள் கவுத்தாலும் தலை தரையில் படாதுங்க. அதான் உண்மை. அந்த கோவிலுடைய அந்த கலசத்தின் நிழல் வந்து அந்த சதுரத்தை தவிர கீழே படாது. அதான் முக்கியம். அது அதனுடைய அமைப்பில் கட்டப்பட்டது. அதனுடைய ஃபவுண்டேஷன் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 6 மீட்டர் தாங்கிறாங்க. முழுவதும் மணல் பரப்பப்பட்டிருக்குங்க.
மணல்னா எவ்வளவு கோடி வண்டி கொண்டு வந்து சேர்த்துருக்கணும். இந்த விஞ்ஞானத்தை படிச்சீங்களா? உலகத்தில் யுனெஸ்கோங்கிற ஒரு அமைப்பு எது பழமையான டேம், கல்லணை, அது மாதிரி அணை எது, டேம் எதுன்னு தேடி பார்த்தாங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய நைல் நதியில் கட்டப்பட்டிருப்ப தான் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை தீர்மானித்து போடுறதுக்குள்ள இங்கேருந்து ஒருத்தர் கடிதம் எழுதினார், நீங்கள் ஒரு முறை கல்லணையை வந்து பார்க்க வேண்டும். அந்த டீம் வந்துச்சுங்க. வந்து பார்த்து என்ன தெரியுமா மிரண்டு போனாங்க, ஓடுற ஆற்று தண்ணீருக்கு நடுவில் கட்டணும். எப்படி கட்டினாங்க அப்படின்னா, கரிகால் பெருவளத்தான் பெரும் பெரும் உருண்ட பாறைகளை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்க தண்ணியை அடைக்கலைங்க. ஒரு உருண்டைக்கல்லுக்கு இன்னொரு உருண்டைக்கல்லுக்கு இடையில இருக்குமில்ல ஓட்டை, அது வழியாக தண்ணி போகும். தண்ணி போய்கிட்டே இருக்கும், ஆனால் எழுப்பிக்கிட்டே இருக்கும். 2000 வருஷத்துக்கு முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச விஞ்ஞானம். நினச்சி பாருங்க. நம்ம கல்லணையில் போய் என்ன செய்கிறோம் சொல்லுங்க? முனியாண்டி அப்படின்னு பேர் எழுதி வைக்கிறோம். நம்ம தான் கட்ட மாதிரி. தாஜ்மஹாலில் நம்ம ஆளு ஆறுமுகம்னு எழுதி வச்சுருக்காங்க. போனால் பேசாம வர வேண்டியதானே. ஒரு அறிவியல்ங்கிறது இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அதைத்தான் கேட்டாங்க. வாசிப்பை நேசிக்க வேண்டும், உண்மைதான். வாசிக்க விட மாட்டேங்குது. அதே போல் அறிவியல் எல்லாம் கொடுத்தது. ஒரு கேள்வி கேட்டார், மிக்சி இல்லாமல் அதான் ஏன் உங்கள் தாத்தா வாழலையா? அவர் காலத்தில் மிக்சி இருந்ததா? இன்னும் சொல்ல போனால் பழைய ஆளுகள்கிட்ட சுவிட்சை போட சொன்னால் கூட வேணாம்ப்பா, கரண்ட் சாக்கடிக்கும், சுவிட்சை போட மாட்டாங்க. சரி, அருமையாக பேசிய பேராசிரியருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். 4 பேருக்கும் பாராட்டுகள். அதுக்காலத்தில் முக்கியமாக இவ்வளவு நேரம் நீங்கள் இருந்து கேட்டீங்கல்ல, பட்டிமன்றம் ஆரம்பித்து ஏறத்தாழ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 2 மணி நேரம் ஒரு சினிமா எடுக்கணும்னா 500 கோடி செலவாகும். அமெரிக்காவில் போய் எடுத்தால் தான் பார்ப்பாங்க நம்ம ஊர் ஆளுங்க. இப்படி ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கு மேலே வயசானாலும் ஐஸ்வர்யராயத்தான் போடுறோம். எல்லாம் பண்ணியும் அந்த படம் 5 நாள் ஓட மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை போட்ட படத்தை திங்கக்கிழமை போய் பார்த்தா அன்னைக்கே தூக்கிட்டோம்ங்கிறாங்க. அன்னைக்கு தானே வந்துச்சுன்னு கேட்குறோம், அன்னைக்கே தூக்கி போ 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 அப்படிங்கிறா. ஆனால் 2 மணி நேரம் இன்னும் நான் தீர்ப்பு சொல்லலை. அம்மா, நான் இன்னும் தீர்ப்பு சொல்லலை. இந்த 2 மணி நேரமும் உட்கார்ந்து நின்று நடந்துக்கிட்டு போயிட்டு வந்து என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் நான் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். ஏன்னா நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டதுனால தானே எங்களால் நல்லா பேச முடியும். நீங்கள் சரியாக கேட்காம கொட்டாய் விட்டு உட்காந்துருக்கீன்னு வைங்க, இன்னும் சில பேர் பிடிச்சிருவார், இருந்தால் அவரும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டில்லியில் ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தேன் பட்டிமன்றத்தில். கீழே இருந்த ஒருத்தர் செல்ஃபோனில் சத்தமாக சொல்கிறார், முடியலை அப்படின்னாரு. நான் என்னையா முடியல? என்ன இல்லை, பட்டிமன்றம் முடியலேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் நல்லா கேட்குறீங்கன்னா 2000 வருஷம் முதல்ல திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது இறந்த காலத்தில் எழுதுறாரு. எப்படி கேட்டார்? கேட்பார்னா எதிர்காலம், கேட்டுக்கொண்டிருக்கிறார்னா நிகழ்காலம். ஏற்கனவே பேச்சை கேட்டவர்களாக இருந்தாலும் மீண்டும் அமர்ந்து கேட்கும்படியாக எவன் பேசுகிறானோ, கேட்பவர்கள் மட்டுமல்லாது கேளாதவர்கள்னா பட்டிமன்றத்தை கேளாதவர்கள் மட்டுமில்லை, பகைவர்கள்னு ஒரு அர்த்தம். பகைவனும் விரும்புமாறு யார் பேசுகிறார்களோ அதுதான் பேச்சு. பேச்சாளன் கேட்டுக்கொண்டிருப்பவர்களை கட்டி போட வேண்டும் தன் பேச்சால். எப்படி? பேச்சாளன் தன்னுடைய பேச்சால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களை கட்டி போட வேண்டும். ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க.
இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா? ஒருத்தர் தற்கொலை பண்ணிச்சாருக்கா ரயில் ரோட்டை நோக்கி ஓடிட்டான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான். யூட்டர்ன் எடுத்து வந்து இப்படி உட்காந்துட்டான். அவரையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கவும் அவர் காலில் விழுந்துட்டான். அவர் இது தூக்கிட்டார். அப்படி என்ன என்ன என்னன்னாரு. தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சையா, உன் பேச்சை கேட்டேன், திரும்பி வந்துட்டேன். இவர் கண் கலங்கிச்சு. அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவ்வளோ நல்லா பேசுனா, உன் தற்கொலையை தடுத்தனா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாணு அப்படின்னா. நீ பேசிய கொள்ற, நீ இருப்ப நான் சாப்பிடா. சரி, ஆரம்பித்த போது இருந்த உற்சாகத்தோடு இப்போவும் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ அறிவியல் வளர்ச்சி தடுக்க முடியாது. அந்த அறிவியல் வளர்ச்சியால் என்ன நேர்ந்திருக்கிறது என்றால், வாசிப்பு குறைந்திருக்கிறது, கலைகளுடைய வளர்ச்சியும் குறைந்திருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமில்லை, காலத்துக்கு ஏற்ப அது மாறி இருக்கிறதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்தும் இருக்கிறது, தளர்ந்தும் இருக்கிறது. நன்றி வணக்கம் அப்படி நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? பாவி, இதை 7:30க்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதை சொல்லவா இந்த பாடுபட்டீங்க, இதுக்கு 7 காப்பி வேற குடிச்சிங்க அப்படி கேட்பீங்க. இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒரு கேட்டுக்கிடுவோமே அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ அவங்க நிறைவாக சொல்கிற போது இந்த அணியில் கவலையோடு தான் சொன்னாங்க. இப்படி ஒரு தலைப்பு அவர்களுக்கு என்ன பிடிச்சா இருக்கு, இல்லை போகிற போக்கில் செல்லை இப்படி தூக்கி போட்டு போயிட போகிறாங்களா? இல்லை. ஆனால் அறிவியல் வளர்ச்சியால் என்னென்ன மாறி இருக்குன்னு சொன்னாங்க. அதில் அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. எது எழுதுறதே மறந்து போச்சுங்க. நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், +2 வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு ஒரு பக்கம் ஒரு கடிதம் எழுத சொல்ல, கடிதம் கூட வேண்டாம், ஒரு விண்ணப்பம் எழுத சொல்லுங்க பார்ப்போம். விண்ணப்பத்துக்கு 2 சொல்லியா 3 சொல்லியான்னு பல பேருக்கு தெரியாது. சில பேர் விண்ணப்பம்னா என்ன ஊத்தப்பம் கேள்விப்பட்டிருக்கேன். விண்ணப்பம்னா என்ன சொல்றது? இங்கே பாருங்க, தமிழுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம இலக்கிய நடையும் உண்டு, வழக்கு நடையும் உண்டு. நம்மகிட்டத்தான் செய்யுள் நடைனா என்ன, இலக்கிய நடைனா என்ன அப்படின்னா தூய தமிழில் பேசுவது. இயல்பு நடைனா என்ன, அது எளிய தமிழில் பேசுவது. உதாரணமாக, இப்போ ஒரு அரசாங்க அதிகாரிக்கு நீங்கள் கடிதம் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவீங்க? அனுப்புனர், பெறுநர், ஐயா எங்களுடைய வீதியில் 2 நாட்களாக மின்சார விளக்கு எரியவில்லை, தாங்கள் அதை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன், இப்படிக்கு பேர் போடுவோம். இது இலக்கிய நடை. இதே மாதிரியா வீட்டில் பேசுகிறோம். அம்மாட்ட போய் உட்கார்ந்து, அன்னையே அரும்பசியால் அல்லலுறுகிறேன், அன்னம் இடுவாயா? இந்த கரண்டியை கொண்டு ஒரு சாத்து. நல்லாத்தானே இருந்த, ஏன் அவன் கூட சேராத, பட்டிப்படத்துக்கு போகுதுன்னு சொன்னா கேட்குறியா? அங்கே போய் அம்மாட்ட போய் இப்படி பேசலாமா? இல்லை காதலிகிட்ட போய் இப்படி பேசலாமா? அதுக்குன்னு ஒரு மொழி நடை இருக்கு. குழந்தைகிட்ட போய் பேசி பாருங்களேன், குழந்தை மாதிரி சில பேர் பேசுவாங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு அம்மா மம்மு தின்னியா, அப்பா இங்கே, அத்தை இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை நல்லா பேசியிருக்கு. ஏன் இப்படி பேசுகிற நீ அப்படின்னு கேட்டிருக்கு. இது குழந்தை மாதிரி பேசுது, அது பெரிய பிள்ளை மாதிரி பேசுது. இப்போ இதைத்தான் இவங்க கேட்குறாங்க, என்னென்ன விஷயங்களில் மாறி போச்சு, மொழி சிதைஞ்சு போச்சு.
கவிதை சொன்னால் புரியலை. நான் அனுபவிக்கிறேங்க. நான் இங்கே மட்டும் இல்லை, பல கல்விக்கூடங்களில் பல்கலைக்கழகங்களில் போய் பேச போகிறப்ப நல்ல நகைச்சுவையோ நல்ல கவிதையோ ஸ்லேடையோ சொன்னால் புரியலை. ஸ்லேடைன்னா தெரியுமில்லையா உங்களுக்கு? ஒரு சொல்ல இன்னொரு பொருள் தந்தால் ஸ்லேடை. அந்த ஸ்லேடையை சொன்னால் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் அதுக்கு ஒரு விளக்கத்துக்கு ஒரு ஸ்லேடை சொல்ல வேண்டியது. ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும்னு வாத்தியார் சொன்னார். ஒரு பையன் எழுந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா உங்களுக்கு பாட தெரியுமான்னு தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா நான் அவங்கள பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னு இருக்கான். இதுவும் புரியலையா? ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா. இன்னொருத்தர் எழுந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னு இருக்கான். அவர் என்ன வார வாரமாக போகிறாரு? இந்த பாடுகிற போதுங்கிற ஒரு சொல்லு ரெண்டாவது பொருள் வர்ற போது அதில் ஒரு சின்ன நகைச்சுவை இருக்கு. வசைபாட காலபேகம் மாதிரி ஸ்லேடை பாடுவதற்கென்று பல புலவர்கள் இருந்தார்கள். ஒரு சொல் இன்னொரு பொருளை அள்ளித்தரணும், அதான் சிறப்பு. சரி, இவங்க இன்றைக்கு மொழி இப்படி ஆகிவிட்டது, எழுத்து இப்படி ஆகிவிட்டது, அதே போல் வாசிப்பு குறைந்து போனது. அப்படி குறைந்து போனதன் காரணமாக நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? கலைகளை வளர்க்க முடியவில்லை. எல்லாத்தையும் டிவியில் பார்த்துட்டோம்னா உண்மையான கலைஞருக்கு ஒரு கைதட்டு வேணாமா? நினச்சி பாருங்க. பாருங்க, உலகத்திலேயே சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன்ங்க. அவர் சினிமாவில் நடித்தாலும் கூட நாடகத்துக்கு போய் நடிக்க போவாருங்க. ஏன் நாடகத்துக்கு நடிக்க போவார்னா, நாடகத்தில் கைதட்டு வாங்கிறத கேட்டால் தான் நம்ம உயிரோடு இருக்கும்னே அவருக்கு நம்பிக்கை வருமா. அதை எதில் சொல்வார் தெரியுமா? ராஜபாட் ரங்கதுரைன்னு ஒரு படம். அதில் தன் தம்பிக்காக பணக்கார மாதிரி வேஷம் போட்டு போவார். அப்புறம் அந்த வேஷத்தை கலைச்சிடுவார். அப்போ அந்த டிகே பகவதிங்கிற அந்த இவர் கேட்பார், ஏயா உழைச்சி வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, நீங்கள் ஏன் நடிக்கிறேங்கிறீங்க? நாடகம் தான் பார்க்கறது இல்லையா யாரும்? ஏன் நாடகம் பார்க்குறீங்க, நாடகத்தை போடுறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்லுவார், ஐயா பகலெல்லாம் பட்னியாக கிடந்தாலும் ராத்திரியில் ராஜா வேஷம் போட்டு அந்த கிரீடத்தோடையும் செங்கோலோடையும் உட்கார்ந்துருக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு என்னையா இந்த உலகத்தில் வேணும்பார். அதுதான் நடிப்பு. இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைக்காட்சியில் பார்க்குறோங்கிறோம், அது எல்லாத்தையும் இதில் கேட்டுறோங்கிறோம். சரி, அப்படியா யோசிச்சு பாருங்க. ஒரு தொலைக்காட்சி இருந்துச்சு ஒரு காலத்தில். எது நமக்கு பொதிகை மாதிரி ஒன்று இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பழைய படம், இவ்வளவுதான். அன்னைக்கு தான் சந்தோஷமாக உட்காந்து எல்லாரும் குடும்பத்தோடு பார்ப்போம். அதில் செய்தி சொல்லுவாங்க நடுவில். அந்நேரம் எல்லோரும் சாப்பிட போயிடுவாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு வந்து படம் போட்டுருவாங்க. நாட்டுக்கு தேவை செய்தி. படத்தை அப்புறம் கூட பார்க்கலாம், ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். இதே மாதிரி ஒரு இது இருந்தது, ஒரு சேனல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ சேனல். இவர் சொல்கிறது அவர் இல்லைங்கிறார், அவர் சொல்கிறது அவர் இல்லைங்கிறார். இந்த ரெண்டு பேர் சொல்கிறத மூணாவது டிவி இல்லைங்குது. நம்ம எது நடந்தாலும் பேசாமல் உட்காந்துருக்கோம். நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே கேட்டார், இவனை எப்படிப்பா பிடிச்சிக்கன்னு. இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கேன், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கேன், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்னுருக்கேன், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கிடாம அப்போ பிடிச்சோம். இதுக்கு வேலை என்ன வேணும்? அதை திருடனும் சேர்ந்து கூட உட்காந்து பார்த்தாலும் பார்க்கலாம்.
இப்படி ஆயிடுச்சே நடந்தான். அவங்களுடைய கவலை அதுதான். பிள்ளைகள் விடாமல் செல்லு பார்த்தா என்ன ஆகுமா, மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி நின்று போயிடுவாங்க. வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா எப்படி முழங்கால் கைகால் வலி ஏன் வருதுன்னா, அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைஞ்சி போய் அந்த ஜப்புகளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலைன்னா அந்த வலி வந்துடுமா. மூளை அப்படி ஆயிடுமா. நீங்கள் பிரெய்லி கண்டுபிடிச்சது சரி, ஆனால் இருக்கவன் கண்ணெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவன் என்னத்தை பார்ப்பான். இன்னொன்று, எல்லாருமா சேர்ந்து உட்காந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கா? ஒரு கேள்வி கேட்டாங்க. எந்த படத்தெல்லாம் தேட்டரில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அம்புட்டு டிவியில் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. என்ன பாடுறாங்க, என்ன ஆடுறாங்க கண்டுபிடிக்க முடியல. சில டான்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே குதிச்சிருவாங்க போல் பயமாக இருக்குது. அதுவும் மோசமான படம் வந்துருச்சுன்னு வைங்க, குடும்பமே பதறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு சீன் வந்துச்சு, அசிங்கமான சீன். அப்பா கத்துனாரு, முன்னாடி உட்காந்து 8 வயசு போயிட்ட கண்ணை மூடுறான் அப்படின்னாரு. அவன் ஒடியாந்து கப்பை கண்ணை மூடிவிட்டான் அப்படியே. ஏன்னா அவனுக்கு அவளையாக இருக்கும்ல, அப்பா கெட்டு போயிடுவார்னு. எவையெல்லாம் போயிடுச்சு, பண்பாடு போயிடுச்சு, மொழி நடை போயிடுச்சுங்க. நல்ல தமிழ் பேசலை, நல்ல மொழிகள் இல்லை. அதுக்கு காரணம் வாசிப்பு இல்லை, கலைகளை சொல்லிக் கொடுப்பதற்கான கலைக்கூடங்கள் இல்லை. அந்த கலைக்கூடங்கள் இல்லாமல் போகிறதுனால தான் நமக்கு இவையெல்லாம் ஏற்படுது. இப்படி இவங்க வரிசையாக கேட்க 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 நமக்கு பதட்டம் ஏற்படுது. ஆமாம், இதெல்லாம் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். நான் சிங்கப்பூரில் பார்த்தேங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இரவு 10 மணிக்கு மேலே சேனல் ஓடாது. அரபு நாடுகளில் வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எப்படி பாருங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு என்ன தெரியாதா? எல்லாரும் எல்லாம் பண்ணட்டு ஏன் விடலை? இவங்க அதைத்தான் கேட்குறாங்க. இப்படி வாசிப்பு குறைகிறது, கலைகள் அழிகிறது, மன வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, கண்கள் பார்வை குறைகின்றன. எனவே இந்த அறிவியல் வளர்ச்சியால் கலைகள் அழிகின்றன, வாசிப்பு குறைகின்றது என்று நான் இவங்களுக்கு இல்லை ஐயா, நீங்க என்ன அவங்க மாதிரியே விட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க முடிஞ்சிருச்சேன்னு நினைச்சிட்டீங்க. அவங்க நான் பேசிட்டேன்னே நம்பிட்டு வந்துட்டாங்க. ஐயா முடிக்கலை, இந்த இருங்க. நான் ஒரு பக்கம் தீர்ப்பு சொன்ன மாதிரி ஆயிரும். மதுரையிலிருந்து வேற வந்திருக்கேன். என்னன்னு புரியல உங்களுக்கு? சிலப்பதிகாரம் என்னது? மதுரையில் பாண்டியன் சரியா தீர்ப்பு சொல்லலைன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா? சரி, அறிவியலுடைய வளர்ச்சியை இவர் 2 பேரும் தடுக்க முடியுமா? நான் தடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். யாராலையும் முடியாது. கரெக்டாக சொல்றீங்க. அணுகுண்டை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்த தியரியை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? இனிமேலாம் கேள்வி பதில் புஸ்தகம்லாம் கிடையாது, பட கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு. ஐன்ஸ்டீன். ஒரு கவிஞன் எழுதாங்க, எப்படி ஐன்ஸ்டீனுடைய தியரியை அப்படி பிளாக் போர்டில் எழுதினாராம். E = mc². E = mc² என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கரும்பலகையில் எழுதினார். ஜப்பான் அழிந்தது அப்படின்னு எழுதுறாங்க. அந்த தியரியை வச்சு தான் அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு ஜப்பானில் அணுகுண்டு போட்டாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, அணுகுண்டு உலகத்தை அழிக்கப் போகிறது என்று தெரியும், நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தீர்கள், இதற்கு மாற்று மருந்து என்னன்னு கேட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? சமாதானம் அப்படின்னாருங்க. சமாதானம். சண்டை இல்லாமல் இருந்தால் தான் நம்ம தப்பிப்போம், இல்லைன்னா முடியாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேருக்கு தெரியும்? செகண்ட் வேர்ல்டு வாரில் எத்தனை லட்சம் பேர் இறந்தாங்க யாருக்கு தெரியும்? AK-47 ஒரு துப்பாக்கியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த AK-47 என்ன தெரியுங்களா?
அதை கண்டுபிடிச்சவருடைய பேர் வருஷம் 47. நல்ல வேளை செகண்ட் வேர்ல்டு வாரில் அது இல்லை. அது இருந்திருந்தால் இன்னும் லட்சக்கணக்கான பேர் சேர்த்துருப்பாங்க. குண்டை போடாமலே சுடலாம், கிட 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 கிடக்குன்னு சுட்டு வீழ்த்தலாம். இது நடக்கும். அதுக்காக என்ன செய்ய போகிறோம்? இவர் கேட்ட மாதிரி நம்ம போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு. உடனே என்ன செய்கிறோம்? பாவம், இப்படி ஓட்டுப்பா, இந்த பக்கம் போ, அவ்வளோதானே சொல்கிறோம். அந்த பக்கம் கூட்டமாக இருக்குது, இப்படி போ. இனிமேல் கார்லேயே ஏற மாட்டேன் இல்லையே, ரயிலில் ஏற மாட்டேன் இல்லையே. எதுவாக இருந்தாலும் புதிதாக வருகிற எல்லாத்தையும் வாங்கணும். 10 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். இந்த மாதம், போன மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 10 நாளில் 30 காரில் நான் பயணம் பண்ணேன். 30 கார் எழுதுறீங்களா? டெஸ்லா என்கின்ற கார். இந்த டெஸ்லாங்கிற காரு மின்சார கார். யாருடைய கார் தெரியுமா? கம்பெனி கார் தெரியுமா? எலான் மஸ்கினுடைய கம்பெனி. இந்த டெஸ்லா யார் தெரியுங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் காலத்தில் வாழ்ந்த, அதே அளவு விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிச்சு வெளியே தெரியாமல் போன ஒரு அப்பாவி மனுஷன் டெஸ்லா. இது ஒரு கல்லூரியில் ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டாருங்க, நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி இவ்வளவு நேரம் பேசுகிறீங்களே, அதே காலத்தில் வாழ்ந்த இன்னொரு விஞ்ஞானி ஏன் மறந்து போனீங்கன்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், டெஸ்லாவை மறந்துட்டேன். அவர் யார் தெரியுமாங்க? விவேகானந்தர் அமெரிக்காவில் 1893 சிகாகோவில் பேசிய போது, அப்போது அன்றைக்கு அந்த ஒளிபெருக்கி கருவி மற்றும் மின்சார பல்புகளை ஒருங்கிணைத்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அந்த டெஸ்லா தான். பின்னாடி விவேகானந்தரோடு 3 மணி நேரம் பேசியிருக்கார் அவர். இந்த செய்தியெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த டெஸ்லா காரில் என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? நீங்கள் போகிறப்பயே நம்ம வந்துட்டோம்னு தெரிஞ்சு கார் கதவை திறக்குங்க. ஏறி உட்காந்து அப்படி பட்டம் தட்டிட்டா வீட்டுக்கு போ அப்படின்னா வீட்டுக்கு போகுங்க. எந்த வீட்டுக்குலாம் கேட்காது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்கல்ல, அதனுடைய பெரிய செயற்கை நுண்ணறிவு என்ன தெரியுமா? அந்த ஆப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இவர் சொன்னார் அது ஆப்பு அப்படின்னார்ல, அது என்னன்னா இவருக்கு அது பயன்படுத்த தெரியாதனால சொல்கிறாரு. அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம 10 நிமிஷம் பேசாமல் இருந்தோம்னா அது பேச ஆரம்பிக்கும். ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும். உனக்கு பிடிச்ச பாட்டு போடவா அப்படின்னு கேட்கும். ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு கேட்கும். கட்டின பொண்டாட்டி கூட அப்படி கேட்காது. கட்டின புருஷன் கூட அப்படி கேட்க மாட்டான். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இன்றைக்கி சீனாவில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணு எல்லாரோடையும் சேர்த்து ஆடுறா, அந்த கூட்டமே அவள் பின்னாடி ஓடுது. அவள் பெண்ணே இல்லை, கம்ப்யூட்டரில் செஞ்ச ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொம்மை. நான் பார்த்த ஒரு விஷயத்தை நேராக சொல்கிறேனே. மலேசியா போயிருந்தபோது குடும்பத்தோடு போயிருந்தோம். தைப்பூசம், அதுக்காக ஆஸ்ட்ரோ வானவில்ல பேசுகிறதுக்காக போயிருந்தேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல். 7 ஸ்டார்னால் 5 ஸ்டார் கடலில் பெருசு. அப்போ வீட்டில் எல்லாம் ஷாப்பிங் போயிருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன், எங்கே அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். இதை காட்டில் பிரம்மாண்டமான ஸ்க்ரீனுங்க. அதில் என்னமோ ஒரு டான்ஸு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் தலையை விரிச்சு போட்டு பேயாக ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் சுற்றி ஆடுறாங்க. இதை நான் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த ஹோட்டல் இதில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் என்கிட்ட வந்து, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, நீங்கள் அது மாதிரி ஆடணுமான்னு கேட்டாங்க. ஏம்மா உனக்கு என்ன, நான் என்ன செஞ்சேன், நான் பாட்டுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை சார், நீங்கள் அந்த மாதிரி ஆடணுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஆட தெரியாதே அப்படின்னேன். ரஜினி முருகன் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டு சீனில் அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் நான் சொல்லி, சாமி என்னை ஆட வச்சுக்கூடாத, நான் மேடையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஆடணுமான்னு கேட்டாங்க. எப்படி ஆட முடியும்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க என்னை கூப்பிட்டு அந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு முன்னாடி சின்ன கேமரா இருந்துச்சுங்க. அதில் என் முகத்தை அப்படி எடுத்தாங்க. நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கோங்கட்டாங்க. இப்போ அந்த அம்மா அப்படியே இது பண்ணி அந்த முகத்தை, அந்த தலையை விரிச்சு போட்டு ஆடினால அவன் மூஞ்சில் போய் சேர்த்து விட்டுருச்சுங்க. பார்த்தா நான் பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் வந்துட்டாங்க. அதிர்ச்சியில் உறைஞ்சி போய்
இது போன வட்டம் வந்தப்போ ஆடினதா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நான் ஆடவே இல்லை. ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் ஆடவே இல்லைன்னு என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே உண்மையை சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம் இது எதுக்குன்னு. இது எதுக்கு தெரியுங்களா? 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் நாமளும் ஆடுனா நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா அவர்கள் முகத்தை அங்கே வச்சு அவர்களையும் ஆடுமாறு செய்வதற்காக இந்த விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்குது. தெரியுதா? இன்னைக்கு நினச்சாலும் சிவாஜி கணேசன் நடிப்பை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நினச்சாலும் கலைஞருடைய வசனத்தை கேட்க முடியும். புரட்சி தலைவருடைய பாட்டை ரசிக்க முடியும். இரவு 12 மணி ஆனாலும் கேட்க முடியும். வரி வடிவம் ஒளி வடிவமாகி ஒளி வடிவம் காணொலியாகி எல்லாம் வந்துருச்சு. வாசிப்பு எப்படிங்க குறையும்? அமெரிக்காவில் நான் ஃப்ளோரிடாவிலேருந்து ஜாக்சன்வில் போய் இதை நோக்கி போயிட்டுருக்கேன். சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டுருக்கேன். என் கூட ஒரு 10 வயசு பையன் ஏறுறாரு. அவர் தான் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. அது லோக்கல் ஃப்ளைட்டு. ஒரு இதை திறந்து லேப்டாப் எடுத்தாப்புல காதில் இது மாட்டிட்டு இப்படின்னோடனே லைப்ரரின்னு வந்துச்சுங்க. அதில் லைப்ரரியில் அந்த பையன் ஒரு புக்கை தொடுறான். அந்த புக்கு அப்படியே விரியுது. ஹாரி பாட்டர் 8வது பாகம். அது அப்படி கலராக வந்துகிட்டே இருக்கு. அந்த 10 வயசு பையன் ஹாரி பாட்டர் 60,000 அடி உயரத்தில் உட்காந்து படிக்கிறான். நான் கேட்டேன், இதை வாசிக்க முடியுமா இல்லை வேறு ஏதாவது உண்டா இல்லை அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் காதில் மாட்டியிருந்தது எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஹாரி பாட்டருடைய கதை அது சொல்லுதுங்க. காட்சி அதில் வருது. ஹாரி பாட்டருடைய கதையை அது சொல்லுது. இப்போ எனக்கு பார்வை இல்லைன்னாலும் நான் அதில் கேட்கலாம். எனக்கு காது கேட்கலைன்னாலும் நான் அதில் பார்க்கலாம். எது வேண்டுமானாலும் விண்ணில் பறக்கும் போது இதை செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் எவ்வளோங்க சம்பாதிப்பான்? கார் வாங்கினா பங்களா வாங்க தானே. ஹாரி பாட்டர் எழுதுகிற அந்த லேடி அவங்க விக்டோரியா மகாராணியினுடைய அரண்மனையை வாங்கியிருக்காங்க. எத்தனையோ அரண்மனைகள் இருக்குல்ல, அதில் ஒரு அரண்மனையை அந்த அம்மா வாங்கியிருக்கு. எப்படி வாங்கிச்சு? இந்த புத்தகத்தோட விற்பனை. இன்னைக்கு நம்மதில் அந்த மாதிரி வந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லா புத்தகங்கள் வாங்குறாங்க, படிக்கிறாங்க. என்ன ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. அவர் சொன்ன மாதிரி 7 இதில் வந்துச்சு புத்தகத்தில். புத்தகம் மின் இதாக வந்துச்சு. அது இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒளி வடிவாகவும் வந்துருச்சு. எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தவங்க ஃபோனில் சொல்லுவாங்க, நான் காலையில் ஆஃபீஸ் பெறப்படுறப்போ உங்களுடைய பேச்சை போடுவேன். ஆஃபீஸ் போகிற வரைக்கும் உற்சாகமாக இருப்பேன். மாலையில் சோர்வாக திரும்பி வர்றப்போ போடுவேன். அந்த மாலையில் நான் வீடு வர்ற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன். எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய குரல் மூலமாக செய்தியை தர முடிகிறது என்று சொன்னால் ஏன் எதையும் மறக்க முடியாது? அதே போல் பரதநாட்டிய வகுப்பை ஆன்லைனில் நடத்துகிறாங்க. பத்மினி அவருடைய வீட்டில் நான் பார்த்தேன், நியூஜெர்சியில். அங்கே அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துக்கூடிய கலையரங்கம் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு பிறகு அவருடைய சிஷ்யைகள் உலகம் முழுவதும் பரதநாட்டியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறாங்க. மருத்துவம் சொல்லப்படுது, விஞ்ஞானம் சொல்லப்படுது. பரீட்சைக்கு போகிறதுக்கு முதல்ல படிச்சுட்டு போகிறோம். இன்றைக்கி அதை ஒரு தடவை காதில் போட்டு கேட்டு போனால் போதும். இப்போ முடிச்சிடலாங்க. அதில் குறைபாடு இருக்குது, அதில் தப்பு இருக்குது, இல்லைன்னு நமக்கு தெரியாதா? இருக்குது. தப்பு இருந்தால் திருத்திக்கிறணும், குறை இருந்தால் மாற்றிக்கிறணும். அதுக்காக அதை தொடவே மாட்டேன் சொல்லலாமா? குளத்தோட கோச்சிக்கிட்டு ஒருத்தர் குளிக்காமல் போயிருந்துருக்கான், இனிமேல் நான் குளத்துக்கே வரமாட்டேன். அதுக்கு என்ன வந்துச்சு? நமக்கு தானே நஷ்டம். நினச்சி பாருங்கள். இன்றைய சூழலில் அறிவியல் வடிவங்களை மாற்றியிருக்கிறதே தவிர வழக்கத்தை மாற்றவில்லை. அதிலே சில குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகள் காலப்போக்கில் மாற்றப்படும். தேவையானால் படிக்கலாம், இல்லாவிட்டால் விட்டுவிடலாம். எனவே கலைகள் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஊர் கலை அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்காவில் பாடுகின்ற பாட்டு வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு 10 நாளாக ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு தெரியுமா? ஒரு காதலியை பார்த்து பாடிக்கிட்டே போகிறேன். என்னமோ ஒரு மொழியில் பாடுறான்.
நீ வந்து பணம் வந்தவொடனே விட்டுட்டு போயிட்ட, அவன் நீ தங்கம்னு சொன்ன விட்டுட்டு போயிட்டேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரில. அந்த பாட்டு அப்படி தீயா போட்டு நேற்று அந்த ஆள் நேரில் பிடிச்சிட்டு வந்து மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாண்டா அப்படின்னு போட்டாங்க. கரெக்டாக நேரில் பேட்டி எடுத்து போட்டாங்க. எங்கேயோ சொல்லப்படுற ஒரு செய்தி உலகம் முழுவதும் ஒரு நிமிஷம் பகிரப்படுகிறது என்று சொன்னால் விரும்புங்கள், பகிருங்கள், பயனடையுங்கள். இதுதான் இன்றைய தாரக மந்திரம். அதனால் அறிவியல் வளர்ச்சியால் கலை வளர்கிறது, வாசிப்பு கூடுகிறது. நன்றி, வணக்கம்.